ஹலோ காய்ஸ், வணக்கம். எல்லோரும் வந்து அவங்கவுங்க அம்மா வீட்டுக்கு போனால் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்ற மாதிரி தான் நானும் இன்றைக்கி காட்ட போகிறேன். நான் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வருவேன்றதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது வந்து எல்லா டைமும் கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சம்டைம்ஸ் ஒன்லி இட் ஹேப்பன்ஸ். ஆனால் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் அடிக்கடி எடுத்துகிட்டு வருவோம். ஸோ நம்ம அம்மா வீடு நம்மளுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி. ஆனால் நான் எனக்கு இதான் வேணும் அதான் வேணும் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அவங்களே தான் எனக்கு எல்லாமே கொடுத்து அனுப்புவாங்க. அண்ட் வந்து ரொம்ப நாளாக எனக்கு வந்து புடலங்காய் உண்டை ரொம்ப பிடிக்கும். அதனுடைய கிரேவிங் வந்ததுக்கு காரணம் எங்கள் அப்பா தான். ஸோ அவர் எங்கேயாவது போனார்னா புடலங்காய் உண்டை வாங்கிட்டு வருவார். மோஸ்ட்லி அம்மாட்ட வந்து ஸ்வீட் செஞ்சு தாங்க அப்படின்லாம் நான் கேட்கவே மாட்டேன். பட் இருந்தாலும் இந்த முறை நான் கேட்டேன், புடலங்காய் உண்டை பண்ணித்தாமான்னு. அம்மா ஒன்று சொன்னாங்க, நான் பண்ணித்தரேன் நாங்கள், ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைம் நல்லா வரும் அப்படின்ட்டு அவங்களும் பண்ணித்தரேன்ட்டாங்க. ஆனால் நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணோன்னு தெரியல. கரெக்டாக அந்த 1 கிலோவுக்கு அந்த 1 கிலோ வெல்லம் எடுத்து பாவு பண்ணி ஊற்றணும். பட் அதுவும் எங்களுக்கு பர்ஃபெக்ட் அண்ட் கரெக்டாக அந்த உருண்டையே வரலை. 4 பேரை போய் கூட்டிகிட்டு வந்தோம், அப்போவும் அந்த உருண்டை வரலை. ஸோ ஏதோ ஒன்று பண்ணி வச்சாச்சு. பட் அது சாப்பிடவும் முடியல. ஏதோ ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலாக என்ன மிஸ்டேக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரிசி வந்து நல்லா ப்ரௌனிஷாக வந்து வறுக்கணும் போல். பட் ஆனால் அதை நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம். ஒரு மாதிரி ஒயிட்டாகவே வறுத்துட்டோம். அதான் அது பண்ண மிஸ்டேக் போல். அதனால சுத்தமாக உருண்டையே வரலை. அண்ட் மோஸ்ட்லி அம்மா வீட்டிலேருந்து தேங்காய் எண்ணெய், சக்கரைலாம் எப்போவுமே கொடுத்து அனுப்புவாங்க. அண்ட் இந்த டப்பாலாம் வந்து நம்ம இங்கேயே வாங்கினது. ஸோ அங்கே எடுத்துகிட்டு போனேன். ஸோ அதிலே எனக்கு ஃபுல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் சம்டைம்ஸ் க்ராசரிஸ்லாம் கூட அங்கேவே நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அங்கே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அண்ட் ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். நிறைய லிக்யூட் ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பாக வாங்கிட்டு வருவேன். இந்த விம் லிக்யூட், அப்புறம் வந்து டிட்டர்ஜென்ட் லிக்யூட்ஸ், அது மாதிரிலாம் வாங்கிட்டு வருவேன். ஸோ டிட்டர்ஜென்ட்லாம் வந்து நிறையாவே வந்து இங்கே ஆஃபரில் இருக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த டிட்டர்ஜென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 லிட்டர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் இருக்கும். இந்த 5 லிட்டரோட விலையே வந்து 350 சம்திங் தான் வந்துச்சு. சரி ஓகேன்ட்டு நாங்களும் வாங்கிட்டு வந்தோம். ட்ரை பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்குதுன்னு. பட் நாங்கள் இப்போ ஸ்டில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது நல்லா தான் இருக்குது. வாழைக்காலாம் நம்ம கொல்லியிலேருந்தே வந்து கொடுத்து அனுப்புவாங்க. அண்டு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வந்து மோஸ்ட்லி அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து இருக்கும். அம்மா வீட்டில் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா யார்கிட்ட வாங்கி தருவாங்க. அவங்களும் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏமாற்ற அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அண்ட் வந்து அங்கேருந்து கிளம்புறப்ப நாங்கள் பால் கூட வாங்கிட்டு தான் வருவோம். ஏன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து பால் ரொம்ப திக்காக இருக்கும் அண்ட் நல்லாவும் இருக்கும். பால் அப்படியே ஏடு கட்டும் பாருங்கள், அப்படியே அவ்வளோ திக்னஸாக இருக்கும். ஸோ பால் கூட நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த சம்மருக்கு நம்ம ஒரு சில வடகம், வத்தல் அதெல்லாம் போடுவாங்களோ, அதே மாதிரி வடகம் வந்து அம்மா போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் அந்த வடகமெல்லாம் காய வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வடகம்லாம் எடுத்துகிட்டு வருவோம். அண்ட் ஒரு சில க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் நான் அங்கே போய் சூப்பர் மார்க்கெட்ஸில் வாங்கிட்டு வந்துடுவோம். லைக் மில்லட்ஸ், அது மாதிரிலாம் மில்லட்ஸு, இந்த ப்ரௌன் ரைஸு, இந்த மட்டா ரைஸ், அப்புறம் வந்து நிறைய இந்த சாமை, குதிரைவாலி, இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 4-3 மட்டும் வாங்கிப்பேன். ஸோ அது காலியானதுக்கப்புறம் அடுத்த லெவல் போவேன். ஸோ அது மாதிரி தான் வந்து எல்லாமே ஒன்றா நான் வாங்கிட்டு வருவேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வந்து பொரி அண்ட் அதெல்லாம் நல்லாயிருக்கும். சூப்பர் மார்க்கெட்ஸில் மோஸ்ட்லி பொரி அதெல்லாம் நல்லாவே இருக்கும். அண்ட் ஒரு சில ஸ்பூன்ஸ்லாம் நித்திவினுக்கு வாங்கினேன். அவன் ஸ்கூலுக்கு போகிறான் இல்லைங்களா, ஸோ அதுக்கு அவனுக்கு ஸ்பூன் தேவை. எந்த ஸ்பூன் கொடுத்தாலுமே அவன் வந்து தொலைச்சிட்டு வந்துடுவான். அதுக்காக தான் அவனுக்கு அது மாதிரி ஸ்பூன்ஸ்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, அதிரசமும் அம்மா பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதிரசமும் நாங்கள் பண்ணோம். ஆனால் எங்களால் அதிரசம் பண்ண முடியல. பட் அந்த மாவெல்லாம் வந்து கூட்டி மட்டும் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இது வந்து ஒரு 2 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ 2 டேஸ் கழிச்சு பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நாங்கள் வீட்டில் போய் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுடைய அவ்வா வந்து பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் மல்லாட்டை எண்ணெய், மல்லாட்டை இங்கே எல்லாமே ஓரளவு லிமிட் குவாலிட்டியாகவும் இருக்கும் அண்ட் நல்லாவும் இருக்கும். எண்ணெய், அப்புறம் சேர்க்குரும் வாங்கிட்டு போனேன். இது ஃபஸ்ட் டைம் சேர் வாங்கிட்டு போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சேர்ஸ் எல்லாம் அங்கே உடஞ்சிடுச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து போகிறப்ப இங்கே கம்பேர் பண்ணுறப்ப இங்கே சேரோட விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு சேரோட ரேட்டே 450னா 400 கிட்ட தான் அவங்க தருவாங்க. பட் அதே நான் பாண்டியில் கேட்டேன்னா இந்த சேர் கண்டிப்பாக 800 அது சொல்லுவாங்க, ஒரே ஒரு சேரு. ஸோ அதனால நான் சேர்ஸுமே அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். சேரு, மல்லாட்டை எண்ணெய், ஸோ அது மாதிரி என்ன ஐட்டம்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் எப்போ போகணுமோ அப்போல்லாம் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துகிட்டே தான் இருப்போம். அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கரும்பு ஜூஸ் மேக்கரும் வச்சுக்கோங்களேன். நம்ம ஊரில் இங்கே வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஐஸ் போட்டு கொடுத்தா ஒரு ரேட்டு, ஐஸ் இல்லைன்னா ஒரு ரேட்டு, அப்படி தான் 30-40 அது மாதிரி சொல்லுவாங்க. அங்கெல்லாம் அப்படி கிடையாது. ஐஸ் போட்டாலும் சேம் ரேட். மோஸ்ட்லி நாங்கள் ஐஸ் போட்டு குடிக்க மாட்டோம். சும்மா இப்படி இங்கேருந்து ஒரு ஏடிஎம்க்கு தான் போயிட்டு வந்தேன் காரில் விட்டுட்டு. அதுக்குள்ளே அவன் பண்ணியிருக்க வேலையை பாருங்கள். நித்திவேன், என்ன இது
இது மாதிரி தான் பண்ணுவியா? என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க?